வணக்கம். இன்னைக்கு ரமா கோவிந்த் தெய்வீக பதிவில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது என்னென்னா, இப்போது சிவபெருமானுக்கு வில்வம் ஏன் பிடிச்சதா இருக்குது, வில்வ இலையை எதுக்கு சிவபெருமானுக்கு அதிகமாக சாத்துறாங்க அப்படின்றதையும் நாம் பார்க்க போகிறோம். இப்போது வில்வ மரத்தோட அனைத்து பாகங்களும் உடல் நலத்திற்கு சிறந்த மூலிகையாக இருக்கிறதால சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த மரமாக வில்வம் இருக்குது. சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரமாகிய திருவாதிரை கடும் வெப்பத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் சிவபெருமானை சாந்தப்படுத்தவும் குளிர்ச்சிப்படுத்தவும் முனிவர்கள் ரிஷிகள் ஆகியோர் வில்வ தலத்தை பயன்படுத்தினாங்க. வில்வம் குளிர்ச்சியூட்டும் குணமுடையது என்பதால் சிவபெருமான் குளிர்ச்சி அடைந்தார். அதனால்தான் வில்வம் சிவபெருமானுக்கு பிடித்தமானதாகவும் மாறியது. சிவ வழிபாட்டுக்கு எத்தனையோ மலர்கள் உகந்ததாக உள்ள போதிலும் வில்வ இலை தனித்துவம் கொண்டது. வில்வ இலையால் தினமும் சிவனை அர்ச்சனை செய்து வழிபடும் போது சகல பாவங்களும் நீங்கிவிடும் என்று புராணத்தில் கூறப்படுது. வில்வமானது பாதிரி, வன்னி, மந்தாரை, மா ஆகிய மரங்களுடன் தேலோகத்தில் இருந்து வந்த பஞ்சதருக்கள் என்ற சிறப்பை பெற்றது. குளிர்ச்சி பிரதேசம் என்றில்லாமல் வெப்பமண்டல பகுதிகளிலும் வில்வ மரம் வளரும் தன்மை கொண்டது. பார்க்கடல்ல இருந்து லட்சுமி தேவி தோன்றிய போது அவளது கரங்கள்ல இருந்து வில்வ மரம் தோன்றியதா வராக புராணத்தில் கூறப்பட்டது. வில்வ மரம் மகாலட்சுமி வடிவமாக கருதப்படுறதால வில்வ மரத்தை வழிபடும் போது சிவனின் அருளும் லட்சுமி தேவியின் பரிபூரணமான அருளையும் பெறலாம். வில்வ மரத்தில் மட்டும் இல்லாமல் வில்வ இலையிலையும் மகாலட்சுமி வாசம் செய்கிறதால வில்வ இலைகளுக்கு தனி சிறப்பு உண்டு. வில்வங்களில் மகாவில்வம், கொடி வில்வம், சித்த வில்வம், கற்பூர வில்வம் உட்பட 21 வகைகள் இருக்குது. வில்வத்துக்கு கூவிலம், கூவிலை என்ற பெயர்களும் உண்டு. வில்வ இலைகள் 3 தளம், 5 தளம், 7 தளங்களாக இருப்பதையும் காணலாம். சிவனை மகிழ்ச்சிப்படுத்த ஒரே ஒரு வில்வத்தலம் போதும் என்றாலும் 3 இலைகள் கொண்ட வில்வத்தலம் சிவபெருமானின் 3 கண்களை குறிக்குது. வில்வ தலங்களை சிவன் என்றும், முட்களை சக்தி என்றும், கிளைகளை வேதங்கள் என்றும், வேரை முக்கோடி தேவர்கள் என்றும் போற்றி வழிபடுறாங்க. ஒரு வில்வ தலம் அப்படின்றது லட்சம் சொர்ண பூக்களுக்கு சமம். சிவனுக்கு வில்வ இலைகள் மிகவும் பிடிக்கும் அப்படின்றதால வில்வ இலைகளை கொண்டு சிவனுக்கு லட்சார்ச்சனை கோடி அர்ச்சனை செய்வாங்க. வில்வத்தை கொண்டு வணங்குறவங்களுக்கு சிவபெருமானின் அருள் மிக மிக எளிதாக கிடைக்கும். வில்வ தலங்களுக்கு மட்டுமே மூலவர் சிலையில் இருந்து அதிர்வலைகளை கொண்டு வந்து சேர்க்கும் ஆற்றல் இருப்பது குறிப்பிடத்தக்கது. வேதங்கள் வில்வ மரங்களாக தவம் இயற்றியதால் திருவைகாவூர் என்ற தலம் வில்வராண்யம் என்று சிறப்பு பெற்றது. திருவையாறு, திருவெரும்பூர், ராமேஸ்வரம் உட்பட 30க்கும் மேற்பட்ட கோவில்களில் வில்வ மரம் தலவிருட்சமாக இருக்குது. வீட்டில் வில்வ மரம் வளர்த்தா அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். 1000 பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணியமும் உண்டாகும். 108 சிவாலயங்களை தரிசனம் செய்த பலனும் புண்ணிய நதிகளில் நீராடிய பலனும் கிடைக்கும். வில்வ மரம் வளர்க்குறவங்கள 7.5 சனி நெருங்காது. வில்வ மரத்தை தினமும் வணங்கினா செல்வமும் பெருகும், கடன் தொல்லையும் நீங்கும். வெள்ளிக்கிழமையில் வில்வ மரத்தின் கீழ் அமர்ந்து லக்ஷ்மி துதி சொல்லி நைவேத்தியம் படைத்து வழிபட்டா அளவிட முடியாத அற்புதமும் நடக்கும். தினமும் வில்வ மரத்தடியில் தியானம் செஞ்சால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். வில்வ இலை பொடியை சாப்பிட்டா கண் பார்வை தெளிவாகும், பல்வலி நீங்கும். சளி, இருமல், சைனஸ்க்கு வில்வ இலை பொடி சிறந்த மருந்து. கொழுப்பு கட்டுப்படும், இரத்த அழுத்த பிரச்சனை தீரும், சர்க்கரை நோய் குணமாகும், அல்சர் பிரச்சனை வராது, ஜீரண கோளாறு சரியாகும், உடல் குளிர்ச்சி பெறும், தோல் சம்பந்தப்பட்ட எந்த வியாதியும் வராது. அமாவாசை, பௌர்ணமி, மாத பிறப்பு, திங்கட்கிழமை, அஷ்டமி, நவமி, சதுர்த்தி நாளில் வில்வ இலைகளை பறிக்கக்கூடாது. வில்வ இலைகளை சுத்தம் செய்து எத்தனை தடவை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். நன்றி.